ஒரு ஏதோ சிறுபிள்ளைத்தனமான செயலாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்று ஐயன் திருவள்ளுவனுக்கு சிலை நிறுவி அதை வெள்ளி விழாவாக தமிழ்நாடு அரசு மிக மகிழ்ச்சியோடு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக கொண்டாடி கொண்டு போட்ட காசை விட லாபம் ஜாஸ்தியா வரணும். இங்க ஒருத்தர் ஆயில் மில் நடத்தி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருக்கிறது. அந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இப்படி ஒரு துணைவேந்தர் பணிகளை கவனிக்க ஆளுநர் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் பதிவாளர் பொறுப்பு அவர்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டு என்னால் அந்த ஆணை வழங்கப்பட்டு துணைவேந்தர் பணிகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட அவர் தன்னிச்சையாக தான் துணைவேந்தர் அல்லது அதற்கு மீறிய சர்வாதிகாரம் படைத்தவன் என்கின்ற போக்கில் இந்த ஒரு இனிய நிகழ்வு நடக்கின்ற இந்த நேரத்தில் மாண்புமிகு அரசு செயலர் அவர்கள் அறிவுறுத்திய போதிலும் இந்த நிகழ்வினை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வேதனைக்குரியது. ஏனென்றால் அரசு செயலர் அவர்கள் தெரிவித்தது, நீங்களும் அவரும் தொடர்ந்து இருங்கள், ஆட்சிக்குழு கூட்டத்தை, அதாவது நீங்கள் கொடுத்த ஆணையும் சரி அவர் கொடுத்த ஆணையும் சரி இரண்டையும் ரத்து செய்துவிட்டு தொடர்ந்து இருவரும் தொடர்ந்து பணியாற்றுங்கள், விரைவாக ஆட்சிக்குழு கூட்டத்தை முடிவு செய்யலாம் என சொன்னார். ஆனால் இது போன்ற ஒரு கேலிக்கூத்தான எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் பல்கலைக்கழகத்திலும் நடக்காத ஒரு கேலிக்கூத்தான நிகழ்வை செய்திருக்கிறார். அதுவும் அவரால் ஆணை வழங்கப்பட்ட அந்த வெற்றிச்செல்வன் அவர்கள் சமூக விரோதி, அதாவது சமூக ஆர்வலர் என சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்செழியன் அவர்களின் துணையோடு செயல்படக்கூடியவர், அவருடைய வழிகாட்டுதலை கை கொண்டு செயல்படக்கூடியவர். ஏனென்று சொல்ல ஒரு சின்ன உதாரணத்திற்கு, நாங்கள் 40 பேரும் தகுதியில்லை என தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார்கள். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து இங்கு பணி நியமனம் பெற்றவன். அதுபோலவே பேராசிரியர் இளையாப்பிள்ளை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், இப்படி பல பேரும் 40 பேரும் உரிய கல்வி தகுதிகளோடு வந்திருந்தாலும் கூட இதையே ஒரு காரணமாக காட்டி குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதுவும் டிவிஎஸ் வழக்கு விசாரணை முடிந்து அந்த அறிக்கை தராமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு எங்களை எல்லாம் ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக்கி வருகிறார்கள். உண்மையிலேயே 2.5 ஆண்டு காலம் நேற்று முன்தினத்துடன் நான் பதிவாளராக பதவியேற்று முடிந்திருக்கிறது. ஒரு சிறு அப்பழுக்கற்ற பணியினை இந்த பல்கலைக்கழகத்துக்காக ஆற்றியிருக்கிறேன். ஒருபோதும் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது. இதனையே ஒரு காரணமாக காட்டி இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதுவும் இன்று தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு உயரிய விழா நடக்கக்கூடிய இந்த நல்ல வேளத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு வேதனைக்குரிய நிகழ்வு நடந்ததை எண்ணி மிகுந்த மனவேதனை அடைகிறேன். அது நான் உண்மையிலேயே இப்போ தான் நீங்கள் முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க பூட்டை உடைச்சிட்டாங்கன்னு. மாண்புமிகு அரசு செயலர் அவர்கள் பணியில் இருவரும் தொடருங்கள் என சொன்னதால் நான் என்னுடைய மிக முக்கியமான ஆவணங்கள், என்னுடைய தனிப்பட்ட ஆவணங்களும் சரி, பல்கலைக்கழகம் சார்ந்த ஆவணங்களும் சரி சில இருப்பதால், அதுவும் குறிப்பாக என்னுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் உள்ளே இருப்பதால் நான் என்னுடைய அறையை பூட்டி, என்னால் அசம்பாவிதம் அல்லது நான் உள்ளே உட்கார்ந்திருக்கல, அவர் வேணுனே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு போட்டி பூசல் இருக்கக்கூடாது, ஒரு கல்வியாளராக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாண்போடு நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அறையில் அமர்ந்திருக்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு செயலர், தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கும். அரசு என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் வழி நடத்துவோம். ஏனென்றால் இது முழுக்க அரசின் செயல்பாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம். எனவே தஞ்சை தமிழ் பல்கலையில் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் மற்றும் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜனிடையே மோதல் அதிகரித்த நிலையில் இருவரும் மாறி குற்றம் சாட்டி ஒருவர் பதவியிலிருந்து நீக்கிய நிலையில் போலீஸ் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.